எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட தான் இன்றைக்கி வீடியோக்குள்ள நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னா மழை பிரித்து எடுத்துருச்சு. கண்டினியூ ஒரு 5 நாளாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ தான் இன்றைக்கி கொஞ்சம் செட்டிலாக இருக்குது. ஏன் நாங்களே வீடியோ லேட்டாக தான் எடுக்கணும். ஏன்னா ஏர்லி மார்னிங் எடுப்போம், ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி லேட்டாக தான் எடுக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக மழைங்க. காலையிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் மழை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா KFC பாபிக்யூர் ஸ்மோக்கி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்றதை இப்போ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம கண்டிப்பாக வீடியோ கடைசியில் சாப்பிட்டுட்டு ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ கொடுத்துருப்பேன். நான் முடிஞ்ச அளவு ஸ்மோக்கி சிக்கன் KFC ஸ்டைலில் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கேன் நம்மளாம் ஆல்மோஸ்ட் வெல்கம். பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மேலே இருக்க பெல் பண்ண டங்குன்னு அடிங்க. அதுக்கு மேலே கால் நோட்டிஃபிகேஷன் டங்குன்னு ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாரி ஒரு லைக்கோ ஒரு ஷேரையும் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்ப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்றைக்கி KFC ஸ்மோக்கி சிக்கன் பண்ண போகிறோம். சிக்கன் ஆல்ரெடி வாங்கி வந்தாச்சு. இதை வந்து நான் இப்போ வந்து நல்லா கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு மேக்னேட் பண்ணுறோன்றத வீடியோ பாருங்கள். வாங்க வாஷ் பண்ண போகலாம். நம்ம இதை செய்கிறதுக்காக இப்போது ஒரு 6 ட்ரம் ஸ்டிக் சிக்கன் எடுத்துருக்கோம். ட்ரம் ஸ்டிக்னால் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் ட்ரம் ஸ்டிக் பார்த்துருப்பீங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, இது வந்து ஆக்சுவலாக KFCலாம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு ஆன்டிபயோட்டிக்கு. அது மேலே இருக்க எதனா கிருமிகள் இருந்தால் செத்துரும். அதனால தான் நம்ம வந்து எப்போயுமே வீட்டில் சமைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அம்மா எப்போயுமே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணி தான் சமைப்பாங்க. ஸோ அந்த இதில் தான் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை க்ளீன் பண்ணுறேன். நல்லா இதுமாரி ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோம். இந்த மஞ்சள் இருக்குன்ட்டு ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம போடுற இன்க்ரீடியண்ட்டில் வந்து இது கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகிரும். அந்த ஸ்மோக்கி கிரில் கலருக்கு வந்துடும். ஸோ வாங்க போய்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு வந்து நம்ம கிரில் பண்ணலாம். இப்போ இதை நம்ம வந்து அந்த மசாலா இறங்கிறதுக்காக லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஸ்பூன், பேப்ரிக்கா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கார்லிக் பவுடர் இது ஒரு 1/4 ஸ்பூன். ஆனியன் பவுடர், பட் எனக்கு ஆனியன் ஃப்ளெக்ஸ் தான் கிடச்சிச்சு. அதனால் நான் அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து பவுடராட்டம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆனியன் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். சால்ட் நமக்கு தேவைக்கேற்ப. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் புழிஞ்சுக்கோங்க. மேக்னேட் பண்ணி அது நல்ல டெக்ஸ்டர் வந்து இந்த லெமன் வந்து நல்லா அதை வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் லெமன் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பேப்ரிக்கா பவுடர் நம்ம ஆட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணல. பார்த்தீங்கன்னா செம்ம கலராக வருது பாருங்கள். இப்படி எவ்வளோ ரெட்டாக அந்த டெக்ஸ்டர் இருக்குன்னு பாருங்கள். இந்தமாரி தான் இருக்கும் ஸ்மோக்கி கிரில்லில். கையில் எதுக்கு நான் பிணையத்து பயப்படுறேன்னா, ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ஏன்னா ரொம்ப எரியும் கை. ஸோ இருந்தாலும் அதுக்கு இது பண்ணிக்கிட்டு தான் நான் ஸ்பூனில் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறேன். ஹெர்ப்ஸு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், அது கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். லெமன் ஆயில், அப்புறம் இந்த மெயினாக தண்ணி சேர்த்துறாதீங்க, லெமன் ஆயில் தான் இதில் ஆட் பண்ணி நான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணல. ஓகே, இப்போ சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். முடிஞ்சளவு கை யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா பேப்ரிக்கா பவுட்ரு வந்து பயங்கர காரம், கை எரியும். சாஃப்டாக இருக்கவங்க கையெல்லாம் கண்டிப்பாக எரியும். ஸோ அதனால தான் இந்தமாரி எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா இந்தமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. இப்போ நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நமக்கு அந்த டெக்ஸ்டர் கிடச்சிருச்சு. ஸ்மோக்கி சிக்கனுக்கான KFC ஸ்மோக்கி சிக்கனுக்கான டெக்ஸ்டர் பக்கா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்டர் கொண்டு வந்துட்டோம். இந்தமாரி தான் இருக்கும் நீங்கள் KFCயில் பார்த்தீங்கன்னா அந்த ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதை பாபிக்யூ நம்ம வந்து இதை க்ரில் பண்ண பிறகு இந்த பாபிக்யூ சாஸ்லாம் போட்டு இன்னும் க்ரில் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து மேக்னேட் பண்ணி ஊற வச்சுட்டோம். இப்போ இதை வந்து க்ரில்லில் வச்சு ரெடி பண்ண போகிறோம். எப்படி இது KFC பாபிக்யூ ஸ்மோக்கி சிக்கனாக வருதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாபிக்யூ சிக்கன் சூப்பராக வந்துருச்சு. பட் பாபிக்யூ சிக்கனில் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறது மட்டும் அந்த பாபிக்யூ கிடைச்சிடாது. கண்டிப்பாக பாபிக்யூ சாஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் பாபிக்யூ சிக்கன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்மோக்கியில் அந்த சாஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த டெக்ஸ்டர், அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக வரும். வாங்க இதை அப்ளை பண்ணி இது எப்படி அவுட் வருதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாபிக்யூ சிக்கன் ஸ்மோக்கி KFC ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்கோம். கலரிங்க செம்மையாக வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டேஸ்ட்டும் கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ஏன்னா அந்த
ஸ்மோக்கி ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எடுத்து கழித்து சாப்பிட்ணும் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. நீங்களும் பாருங்கள், இப்போ நான் எடுத்து இதில் வச்சுட்டு நான் அவங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம KFC ஸ்மோக்கி பாபிக்யூ சிக்கன் வந்து பக்காவாக பண்ணிட்டோம். அதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு. அந்த நம்ம மேலே அந்த பாபிக்யூ சாஸ் அப்ளை பண்ண அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ஸோ சொன்ன மாரியே 80% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது டேஸ்ட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், அது மட்டும்தான் பேலன்ஸ். வாங்க இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக பர்ஃபெக்டாக மேக்னேட் ஆகிருக்குங்க. லிட்டில் பிட் அந்த சாஸ் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்குது. மற்றபடி அருமையாக வந்திருக்கு. காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த சாஸ் கொஞ்சம் அதிகமானதுனால லைட்டாக இனிப்பு தட்டுது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சூப்பராக இருக்குது. பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. KFC போய் ஸ்மோக்கி சிக்கன் சாப்பிட்ணுன்றதை மறந்துடலாம். இனிமேல் வீட்டிலே தரமாக சுவையாக சுத்தமாக நம்மளே செஞ்சு வீட்டிலே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் அழகாக வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டுக்கிறேன். சாரி, இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. 5க்கு 3.5. ஏன் 3.5 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் 5க்கு 4.5 கொடுக்கணும். என்னோடய மிஸ்டேக் தான். லைட்டாக அந்த சாஸை கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காது. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனால் நான் 5க்கு 3.5 கொடுத்துருக்கேன். மற்றபடி பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விடுங்க. அதுக்கு மேலே கால் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இதுமாரி இன்வேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் ஒரு லைக்கும் ஷேரையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.